ஒரு 5-6 நாள் முன்னாடி கேபாப்பில் ஒரே நாளில் ஒரு 5 மியூசிக் ஆர்டிஸ்ட்ஸு அட் அ டைமில் அவங்களோட சாங்ஸ் எல்லாம் ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது தெரிஞ்சதும் நானும் சரி அதில் ஏதாவது நல்லா இருக்கா, நம்ம டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சாங் ஏதாவது இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ண போனேன். அதில் சில்கியோட பேபி நாட் பேபின்ற சாங்கு கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் ஆல்மோஸ்ட் 11 வருஷமாக நான் ஃபேனாக இருக்கிற ஒரு குரூப்போட மெம்பர் தான் சில்கி அப்படிங்கிறதுனால அவங்க சாங்கு பிடிச்சது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷாக்காலாம் இல்லைங்க. பட் சில்கி கூடவே ஆல்பம் ரிலீஸ் பண்ண எஜின்ற இன்னொரு ஆர்டிஸ்டோட ஏர் அப்படின்ற ஒரு சாங்கு கேட்டப்போ நல்லா தான் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அப்படியே நானும் என்னோட வேலையை பார்க்க போயிட்டேன் அந்த நாள். பட் அடுத்த நாள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு மைண்டு வாய்ஸில் அப்படின்னு நானே பாடிட்டு இருக்கேன். இது என்னடா சர்ப்ரைஸு, பாட்டு பிடிச்சதுன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு பிடிச்சதா, ஏன் நம்ம மைண்டில் இந்த பாட்டு இப்படி ஒட்டிக்கிச்சு, இதுக்கு எதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை மறுபடியும் ஒரு 3-4 தடவை போய் கேட்டேங்க. அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டே இவ்வளோ நல்லா இருக்கே, இந்த ஆல்பமில் ரிலீஸ் ஆன மற்ற சாங்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் மொத்த ஆல்பமும் அப்படியே கேட்டு முடிச்சிட்டேன். சரி, கேட்டது தான் கேட்டோம், அதை பற்றி நம்ம சேனல் ஆடியன்ஸ் கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு பண்ணது தாங்க இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஏர் ஆல்பமோட டைட்டில் ட்ராக்குன்றதுனால மியூசிக் வீடியோவோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷுவல் இமேஜரி நல்ல சப்கான்ஷியஸ் லெவலில் பாட்டோட டோனை நம்ம மைண்டில் ஏற்றிருச்சு அப்படின்னு கூட சொல்லுவேங்க. ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோவில் ரேம்ப் வாக்கும் ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் போஸும் கலந்த மாதிரி நடந்து வந்து பாதியிலேயே தடுக்கி விழுகிற இந்த ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, என்னை பாரு நான் செம்ம கூலான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஸ்லிப் ஆகிற ஃபீலிங்கை கொடுத்துச்சு எனக்கு. அது அங்கே அந்த பொண்ணோட பர்சனாலிட்டியே கொஞ்சம் கிளம்சியான ஏர் ஹெட் அப்படின்ற மாதிரி அர்த்தமா, இல்லை நான் கூலான ஆள் ஆனால் முன்னாடி தான் இப்படி ஆகிட்டுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமானு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்தப்போ பாட்டோட லிரிக்ஸ் அது தெளிவாக கிளாரிஃபை பண்ணிடுச்சு. லிட்ரலாக பாட்டோட கோர் ஐடியாவே உன்னை பார்க்கும்போது என்னால் மூச்சு விடக்கூட முடியாதுன்ற அளவுக்கு ஸ்டக் ஆகி நிற்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டவுட்டு கிளியரு. பட் இந்த மியூசிக் வீடியோவில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி சாங்கில் அந்த பொண்ணுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சோ, விஷுவலாக ஆடியன்ஸான நமக்கும் அதே ஃபீலிங்கை கொடுக்குற மாதிரி இப்படி நம்ம முகத்து மேலே கார் கண்ணாடியில் ஏறி நின்று நம்மளை பார்க்குற ஷாட்லலாம் யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பீதியாகிற அளவுக்கு நெருக்கமாக வர ட்ரை பண்ணுற ஒரு ஃபீலிங் வந்து மியூசிக் வீடியோவில் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி அவள் தள்ளி நின்று டான்ஸ் ஆடும்போதும் காரோட சைட் மிரரில் நீ இன்னும் என்னை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸும் லிட்ரலாக பக்கத்தில் இல்லைனாலும் 2 பேரும் இன்னும் கனெக்ட் ஆகி தான் இருக்கோன்ற மாதிரி கூட இன்டர்பிரட் பண்ணுவேன் நான். பட் மியூசிக் வீடியோவில் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது இந்த ஷாட்டு தாங்க. ஒரு பக்கம் இந்த பையன் கேஷுவலாக ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறதும், இன்னொரு பக்கம் அப்படியே காற்றெல்லாம் அடிச்சிட்டு இருக்க எஜி இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறதும் நான் எப்படி பார்க்குறேன்னா, லிட்ரலாக ஏதோ ஒரு ரூமில் 2 பேரும் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பையனை பார்த்து ஃபீலிங்ஸ் மோடுக்கு போனதுனால அங்கே அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் எஜியோட பெர்ஃபார்மன்ஸையும் நான் பாராட்டியே ஆகணுங்க. என்னை திரும்பி பார்க்க மாட்டியா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஜென்ரலாகவே அந்த செம்ம ஷார்ப்பான கொரியோகிராஃபி வரைக்கும் எல்லாத்தையுமே சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இந்த போர்ஷன்லாம் வரும்போது காலி. பட் இந்த மியூசிக் வீடியோவில் இருக்கிறதுலே நான் எதிர்பார்க்காத மேட்டர்னு ஒன்று சொல்லணும்னா, இந்த போஸ்ட்டில் இப்படி இருந்த ஷாட்டு நான் ஏதோ சும்மா வச்சுருக்காங்கன்னு நினச்சா அப்புறம் தான் ட்விட்டரில் சொல்கிறாங்க, தம்பி அது லிட்டரலாக ஏர்ன்னு போஸ்ட் பண்ணியிருக்குடா அப்படின்னு. ஒரு செகண்டு அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவ்வாறாக டைட்டில் சாங் எக்ஸ்பீரியன்ஸ் முடிய ஆல்பமோட 2வது சாங்கான இன்வேஷனுக்கு போனேன். ஓப்பனிங்லேயே லைட்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை கேட்டுட்டு ஆஹான்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே எஜியோட வாய்ஸு விடிவி கார்த்திகை ஜெஸ்ஸி போட்டு தாக்குன மாதிரி என்னை ஒரு தாக்கிடுச்சுங்க.
ஸ்டார்டிங்கில் சாங்கோட டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்துட்டு ஓகே இதுவும் லவ்வில் இருக்கிற ஃபீலிங்கை பற்றின பாட்டு தான் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் கொஞ்சம் லிரிக்ஸ் ப்ரோக்ரஸ் ஆக ஆக ஓ இது அப்படியே எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் லவ் பற்றின சாங்காக இருந்தாலும் சரி, லஸ்ட்டை பற்றின சாங்காக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த சாங்கை நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேங்க. அண்ட் அப்படியே ஆல்பமோட 3வது சாங்குக்கு போனால் கேன்ட் ஸ்லோ மீ நோ நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாருமா நீ, திடீர்னு இப்படி ஒரு டோன் ஷிஃப்ட் அப்படின்னு கேட்குற அளவுக்கு லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். பட் அப்புறம் தான் ஏஜி ஆக்சுவலி எந்த குரூப் மெம்பர்னு ஞாபகம் வந்துச்சு. இட்ஸி கரெக்டு தான். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆல்பமோட கடைசி பாட்டான 258க்கு போனேன். இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கலையடா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக வேற ஒரு டைரக்ஷனுக்கு போய் அவ்வாறாக அப்படியே ஆல்பம் முடிவடைய நம்ம ஜேர்னியும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஓவராலாக ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்புன்னே சொல்லுவேங்க இந்த ஆல்பமை. வெரைட்டிக்கு வெரைட்டியும் இருந்துச்சு, இன்டென்சிட்டிக்கு இன்டென்சிட்டியும் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஆல்பமில் மொத்தமாகவே 4 சாங்கு தான் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி ஓல்ட் ஸ்கூல் ஃபேனுக்கு கொஞ்சம் அநியாயமாக தெரிஞ்சுது. ஸ்டில் ஒரு ஆல்பம் எக்ஸ்பீரியன்ஸாக ஐ வாஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். சப்போஸ் கேபாப் ஃபேன்ஸ் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் ஏர் கேட்டிங்களா, இல்லைனா இந்த சீசனில் ரிலீஸ் ஆன கேபாப் சாங்ஸில் நீங்கள் இருக்கிறதுலே அதிகமாக என்ன என்ஜாய் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கேபாப் ஃபேன்ஸ் யாராவது இங்கே இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பாட்டு, இந்த லிஸ்ட்டில் பார்த்தாலும் ஒரு 4 பாட்டு, அதில் ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணை ஈர்த்துச்சா, இல்லை ஏதாவது தமிழ் படம் ஆல்பம்லேருந்து இதே மாதிரி நான் க்ரீனு ரெட்டு எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்க வரோம். until next time, bye bye, ஜானே. 위치 안녕.